सत्य है राम नाम सत्य है राम नाम सत्य है सत्य है सत्य है राम नाम सत्य है. ஒவ்வொரு தனி மனிதனோடும் வாழ்வும் எதை சார்ந்திருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கின்றதுனா என்ன தோணும் அப்படின்னா, அவன் மனசில் இருக்கப்படி அவன் வாழறான் அப்படின்னு. ஆனால் நிஜத்தில் அப்படி இல்லை. ஒவ்வொரு தனி மனிதனும் அவனுடைய இந்திரியங்களால் வாழ்கிறான். அந்த இந்திரியங்கள் எது எதில் போகிறதோ, எதெல்லாம் ஆசைப்படுறதோ அதை கொண்டு தான் அவன் குணம் அமையும், அதை கொண்டு தான் அவன் தர்மமும் அமையும். அதனால தான் சொல்கிறது, தர்மத்தை பற்றி பேசும்போது தர்ம அனுஷ்டானம்னு வரும், தர்ம பிரச்சாரம்னு வராது. தர்ம பிரச்சாரம்ங்கிறது நம்மள மாதிரி இருக்க இன்ஸ்டியூஷனலைஸாக வச்சுட்டுருக்கிறது தான் வெளியே. சாதாரணமான ஒரு தனி மனிதன் செய்யக்கூடிய ஒரு காரியம் பிரச்சாரத்துக்கு உரியதில்லை, அனுஷ்டானத்துக்கு உரியது. நான் கூட நிறைய இடங்களில் பிரதிஷ்டைகள்லாம் பண்ணும்போது பார்த்துருக்கேன். கோயம்புத்தூரில் ஒருத்தர் வந்து எங்கிட்ட காமிச்சார். இந்த பாருங்க எங்கள் ஆற்றுல அப்படின்னு ஆரம்பித்து அவர் தாத்தாக்கு முன்காலத்துலேருந்து ஒரு சிவலிங்கம் ஒன்று வச்சுட்டு பூஜை பண்ணிட்டு இருந்தார். அது இப்போ பொருளாக இருக்குது, அவ்வளோ. இப்போ என்ன மிஞ்சி இருக்குது அவர்கிட்டேன்னு சொன்னால், எங்கள் தாத்தா பூஜை பண்ணினது எங்கள் பரம்பரையில் இருக்குது அப்படிங்கிறதோடு நின்று போச்சு. அனுஷ்டானம் போயிடுது, அப்போ தர்மம் போயிடுது. லிங்கம் இருக்குது, லிங்கம் இருக்குது, ஆனால் தாத்தா என்ன பண்ணாலும் அதை பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. இது வந்து சிம்பிள் எக்ஸாம்பிள் தான். ஒவ்வொரு வீட்லையும் இந்த மாதிரி ஏராளமாக இருக்குது. அவர்கள் சொன்னால் எல்லாம் அவள் பண்ணியிருந்தா இப்போ இல்லை, அவள் பண்ணியிருந்தா இப்போ இல்லை, அவள் பண்ணியிருந்தா இப்போ இல்லை. இதுதான் எங்கே போனாலும் கேள்வி. சரி, நடந்துட்டு இருக்கிற அந்த காலத்திலேயே கூட பண்ணிகிட்டே இருக்கவா, உனக்கு ஆசைப்பட்டு எடுத்துட்டு பண்ணிகிட்டே இருக்கவா, நாலாவட்டத்தில் அதை விட்டுடுறா. விடும்போது அவர்கள் சொல்லக்கூடிய காரணங்கள், காரியங்கள் ரொம்ப நியாயமான காரியங்கள் தான். ஆனால் அதை விட்டதுக்கு அதை சாக்கா சொன்னேன்னு சொன்னால், அப்போ அந்த தர்மத்தை நீ அனுஷ்டிக்கலேன்னு அர்த்தம். இப்போ பகவான் இப்போ என்ன சொல்கிறாவா, எனக்கு அந்த தடை வந்துடுத்து, அதனால தான் நான் அதை பண்ணலேங்கிற அந்த சாக்கா அதை சொல்கிறா. நீ 1000 காரணம் சொல்லு, இந்த காரணம்லாம் ஏற்புடையதில்லை. உனக்கு தடையே வரக்கூடாது, தடை வந்தது. அப்போ தடையை யார் விலக்கியிருக்கணும்? பகவான் தானே விலக்கியிருக்கணும். ஏன் விளக்கலாமே? பகவான் நியாயமாக விளக்கியிருக்கணும் இல்லையா? சொல்கிறான் இல்லையா? அவன் சொல்லும்போதே என்ன சொல்கிறான் அந்த இடத்த நல்லா கவனிக்கணும். அப்படிப்பட்டவனை தான் பகவான் தர்மாதிகாரியாக ஏற்றுக்கிறான். எல்லாரையும் தர்மம் பண்ணுறவாள் எல்லாரையும் தர்மாதிகாரியாக ஏற்றுன்றது இல்லை பகவான். அப்போ அதுக்கு ஏதோ ஒரு இலக்கணம் தேவைப்படுறது. அவன் சொல்லும்போதே சொல்கிறான், என்ன சொல்கிறான்? பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. நீ தர்மத்தில் பிடித்தமாக இருந்து அதை எக்காரணம் கொண்டும் நான் விடேன்னு யார் இருக்கானோ அவனுக்கு பகவான் பலவிதமாக தோன்றி அந்த தடைகளை விளக்குறான். அப்போது ஒரு தர்மம் அனுஷ்டித்தா மட்டும் போராது, அந்த தர்மிஷ்டத்தை நான் கைவிடவே மாட்டேன், எக்காரணம் கொண்டாலும் விடமாட்டேன் அப்படிங்கிறவன தான் தர்மாதிகாரின்னு சொல்கிறது. அவனை சாதுங்கிற வார்த்தையால் சொல்கிறான். பரித்ராணாய சாதுனாம், அவனை காப்பாற்றுறதுக்காகத்தான் நான் இந்த தடைகளை விளக்கிறத வெளிய. ஊரில் 1000 பேர் 1000 கஷ்டப்படுவான், அவன் தடையெல்லாம் வந்து பகவானே நீ பார்த்துக்கோ அப்படின்னு அதுக்கு போய் அவன் ஒன்றும் விளைக்கிறது இல்லை. பகவான் உங்ககிட்டேருந்து அவன் எதிர்பார்க்குறான். என்ன எதிர்பார்க்குறான்? நீ அவன் மேலே வைக்கக்கூடிய அசாத்தியமான பிரியம், அசாத்தியமான நம்பிக்கை,
உன்னை விட்டால் எனக்கு வேறு கதி இல்லை அப்படின்னாவது இருக்கணும். அப்படிங்கிறவனை பகவான் ஒரு நாளும் கைவிட்டது, ஒரு நாளும் கைவிட்டது. மனிதனுடைய குணம் எப்படின்னு சொன்னால், எல்லாம் தான்கிறதெல்லாம் இருந்துட்டு இருக்கிறது. ஈகோ ஒன்று இருக்கு இல்லையா, அது இல்லைன்னா மனுஷ வாழ்க்கையே இல்லை. அந்த தான் தவறானது இல்லை, அதனால தான் வாழ்க்கையே நடந்துட்டுருக்கு. அந்த ஈகோ அது வெறும் ஈகோவை ஆக்கிக்காம அதுதான் ஆத்மா அப்படின்னு உணர்றவன் எப்பொழுதும் தன்னுடைய நிலையை வெளிப்படையாக பேசுவான். சாக்கு போக்கு சொல்ல மாட்டான், சாக்கு போக்கு சொல்ல மாட்டான். நான் இதை பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன், என்னால் முடியலையே, பகவானே நீ ஏன் இப்படி வச்சிருக்கேன்னு பகவான்கிட்ட தான் சண்டை போடுவான். அப்படியே வேறு யார்த்தையும் போக மாட்டான். அவன் சந்தோஷப்பட்டாலும் அது பகவான் கூட தான், சண்டை போட்டாலும் அவன் கூட தான். காரணம் அவனுடைய பிடிப்பு. அது அவன் மனசில் என்ன எண்ணம் இருக்குன்னு சொன்னால், நாம் இதை பண்ணியே ஆகணுங்கிற எண்ணம் அவனுக்கு இருக்குது. பகவானுக்கு வேறு விதமான எண்ணம் இருக்குது. போதுமே அப்படின்ற எண்ணம் பகவானுக்கு இருக்கும். பகவான் சொன்னதுனால ஒத்துண்டுட மாட்டான். பகவான் சொன்னதுனாலே தர்மாதிகாரிகள் ஒத்துக்க மாட்டான். நல்ல வெளிச்சமாக பார்க்கணுன்னு சொன்னால் உங்களுக்கு ஹரிதாஸ் தாக்கூருடைய சரித்திரத்தில் இதை பார்க்கலாம். மகாபிரபு கிட்ட சொல்கிறார், என்னால் முன்ன மாதிரி நாமும் சொல்ல முடியல. தினம் 1,80,000 நாமம், அவருக்கு 3 லட்சம் நாமம். அவர் பெரிய மந்திரம் சொல்கிறவர். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா 3 லட்சம் ஒரு நாள் சொல்லணும்னா 18 மணி நேரம் ஆகும். அதை சொல்ல முடியல அப்படின்று பகவான் சொல்லும்போது பிரபு என்ன சொல்கிறார், போதுமே நீ தான் நிறைய பண்ணிட்டியே போதுமே அப்படிங்கிறார். நீங்கள் அப்படி சொல்லக்கூடாதுங்க, நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது. இப்போ நம்மலாம் எதிராக சாக்கு கிடைக்கும்னு நினைக்கிறோம். பகவானே போதும்னு சொன்னதுக்கப்புறம் விட்டுடலாம் இல்லையா, ஆனால் விட மாட்டேங்கிற. இதுதான் தர்மத்தோடைய. அப்படிப்பட்டவர்களால் தான் தர்மங்கள் ஸ்தாபித்து இருக்குமோ வெளிய என்ன சான்ஸு கிடைக்கும் விட்டுறதுக்குன்னு பார்த்துட்டு இருக்கவாளை கொண்டு எதுவும் நிர்ணயமாகாது. அது எல்லாம் பூரா 2ஆம் கட்டம். அவளை ஃபாலோ பண்ணுறவாளும் 2ஆம் கட்டம் ஆகி திண்டாடி தெருவில் நிற்க. அதுதான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்க சத்சங்கங்கள். ஆளுக்கு தக்கன சத்சங்கம். எதை பிரத்தியாருக்கு கொடுக்க முடியும், சில விஷயத்தை கொடுக்க முடியாது. ஒருத்தன் யோகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இல்லை ஒரு சுதர்சன ஹோமம் பண்ணணும், மிருத்யுஞ்சய ஹோமம் பண்ணணும்னு எல்லாருக்கும் சுதர்சன ஹோமம் மிருத்யுஞ்சய ஹோமம்னா தெரியும். நீங்கள் வாழ்க்கை நல்லா வாழணுங்கிறதுக்காக, ஆயுஷ் நிறைய இருக்கணுங்கிறதுக்காகன்னு தெரியும். ஆனால் அதை போய் டீச் பண்ண முடியுமோ? டீச் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுறா, இப்போது ஹோமம் பண்ணுறவாள்லாம் கூட சுதர்சன ஹோமம் மிருத்யுஞ்சய ஹோமம் 5,000 8,000 போட்டால் ரூபா கட்டிடுவா, முடிஞ்சு போச்சு. அந்த ஹோமத்தை எப்படி பண்ணணும்னு கற்றுக்கிறதுக்குள்ள அதிகாரம் இருக்கு இல்லையா, அது எல்லாருக்கும் கிடையாது. ஒரு ஃபேமஸாக சொல்கிறேன், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். முன்னெல்லாம் கணபதி ஹோமங்கிறது அவ்வளோ ஃபேமஸ். யாருக்கும் ஒன்றும் தெரியாது அதை பற்றி. எதுவாக இருந்தாலும் கணபதி ஹோமம் பண்ணால் நல்லது, ஆரம்பிக்கிறது கணபதி ஹோமம் பண்ணி ஆரம்பிக்கணுங்கிறது மனசில் விழுந்துட்டு எல்லாருக்கும். ரொம்ப ஸ்ரத்தையாக நடக்கும் அப்போல்லாம் கணபதி ஹோமம். விடியால பிரம்ம முகூர்த்த காலத்தில் பண்ணுவோம். நானே வீடு கட்டிருக்கேன், பல வீடுகள். அந்த வீடுகளில் கணபதி ஹோமம் வைப்பா, அரேஞ்ச்மெண்ட் பண்ண சொல்லுவா. 4 மணிக்கு விடியாத 4 மணிக்கு அழகாக நடக்கும். நானே போய் பார்த்துருக்கேன், ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். இப்போ என்ன மிச்சம் இருக்குது, கணபதி ஹோமம் பண்ணணுங்கிறதா மிச்சம் இருக்குது. டைம் போயிடுத்து. ஒரே ஆள் 4 இடத்துல கணபதி ஹோமம் பண்ணுறான். சாத்தும் இப்போ கேள்விப்படுறேன், ஒரே சாஸ்திரி 2 சாத்தம் பண்ணி வைக்கிறதா கேட்குறேன். சாப்பிட்றவா கூட 2 இடத்துல சாப்பிட்றதா கேள்விப்படுறேன். உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியாது. அப்போது போயிடுச்சு இல்லையா எல்லாம். அப்போ தர்மத்தை நிர்வாகம் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை. அந்த தர்மத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய லெவலில் இருந்துருக்கவா, அந்த தர்மத்தை அனுஷ்டிக்கிறவா, அவள் சொல்கிற விஷயம் பொது வெளியில் எல்லாரும் ஏற்றுக்க மாட்டா. இன்னும் கேட்டால் சொல்லுவா, ஒரே பிடிவாதமாக பிடிக்கிறார் அவர், சொன்னால் கேட்க மாட்டேங்கிறார்.
அதனால தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். பகவானை பற்றி சொல்லும்போது சாஸ்திரங்களில் எல்லாத்துக்கும் விதி விதிச்சிருக்கு. ஒரு புராணத்துக்கு கூட ஏதோ ஒருத்தன் கதை சொல்லிட்டா அது புராணம் ஆகிடாது. இன்றைக்கி ஒருத்தர் எனக்கு திடீர்னு மெசேஜ் போட்டுட்டார், சூதபுரி புராணம் வரும் எனக்குன்னு. நான் தேடுன்னு தேடி சூதபுரின்னா என்னென்னு தெரியல எனக்கு. எங்கேருந்தோ கேட்குறார். கடைசியில் பார்த்தா அது குருவாயூர் சேத்திர மகிமை. அது இப்போ ஒருத்தர் தூண்டுறாரு. நம்ம இன்றைக்கி புஸ்தகங்கள்லாம் போட்டுருக்கோம் இல்லையா, திடீர்னு எங்கேருந்தோ ஒரு மெசேஜ் வருது. உடனே நமக்கு மனசு அப்போ என்ன அர்த்தம்? பகவான் தட்டி அழுப்புறான், டேய் நீ செய்ய வேண்டிய காரியம் இன்னும் இருக்குது, நம்ம பண்ண போகிறோமான்னு இல்லையா, ஆனால் பகவான் கொண்டு வந்து கொடுக்குறான். யாரா போடுவா, இது நீ தான்டா போடணும். அப்படி எடுத்துட்டோம். நமக்கு அந்த வாக்கா அசரீரி வாக்கா நம்ம எடுத்துட்டோம். உடனே இனிமேல் தேடணும், சூத்தபடிக்கு போடுறதுக்கு என்ன வழி தேடணும், கண்டிப்பாக தேடணும். அப்போ அது புராணம் இல்லாதனால்தானே ஒருத்தன் கேட்குறான், அவன் இது உங்கள்கிட்ட இருக்கா? மித்த நெத்தம் பலவிதமான ராதாசாஸ்திரியோட பலவிதமான புஸ்தகங்கள் நம்மக்கிட்ட இருக்குது. அவன் நம்மக்கிட்ட இருக்குங்கிற நம்பிக்கையில் கேட்குறான். அதனால தான் புராணங்களை பற்றி சொல்லும்போது அதுக்கு இலக்கணங்கள் சொல்கிறது. எல்லாம் புராணம் ஆகிடாது. ஒரு புராணம்ன்ற ஒரு வார்த்தை சொல்லணுன்னா கூட 5 இலக்கணம் இருக்கணும். மகாபுராணம்னு சுலபமாக சொல்லக்கூடாது. பாகவதத்தை தான் மகாபுராணம்னு சொல்ல முடியும், எல்லாத்தையும் இப்படி சொல்ல முடியாது. அப்படி ஏன்னு கேட்டால் அதுக்கு இலக்கணம் இருக்குது. 10 அங்கங்கள் இருக்கணும். 10 அங்கங்கள் இருந்தால் தான் மகாபுராணம். சில புராணங்கள் படிக்கிறதுக்கு லகுவாக இருக்கும், யோசனையாக இருக்கும், ஆனால் அது மகாபுராணமாக இல்லை. ஏன்னு கேட்டால் அதில் வம்சாவளி இருக்காது. இங்கே மகாபாரதத்தில் வம்சாவளி எக்கச்சக்கமாக இருக்கும். 2 ஸ்கந்தம் பூரா போகும். அப்படியே 7வது ஸ்கந்தம்லாம் எடுத்துட்டீங்கன்னா இன்னாருக்கு பிள்ளை, இன்னாருக்கு பிள்ளை, இன்னாருக்கு பிள்ளை, இன்னாருக்கு பிள்ளை, இன்னாருக்கு பிள்ளை அப்படின்னு போயிட்டே இருக்கும். நடுவில் மட்டும் எங்கேயாவது ஒரு இடத்துல மட்டும் இவர் பாகவதராக இருந்தார். இந்த இவர் பாகவதராக இருந்தார்னு சொல்கிறதுக்காக இந்த வம்சத்தை சொல்கிறது. சூரிய வம்சத்துலேருந்து ஆரம்பித்து சந்திர வம்சம் வரைக்கும் அவ்வளோ வரும். பாகவத் வரும். மகாபுராணத்தை கேட்கவே வேண்டாம். அப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஏன் இவ்வளோ இன்னும் பகவானுக்கே இலக்கணம் உண்டு. யாரை வேணால் பகவான்னு சொல்லக்கூடாது. இப்போ பித்துக்குழிகள் மாதிரி எதை வேணால் எங்கே வேணால் யார் வேணால் சொல்லிட்டு இருக்காது, அப்படிலாம் சொல்ல முடியாது. பாகவதத்திலேயே பார்க்கலாம். அந்தந்த இடத்துல வரும்போது கிருஷ்ண உவாச்சா அப்படின்னு வரும்போதெல்லாம் பகவான் உவாச்சா, பகவான் உவாச்சான்னு தான் வரும். எப்போவாவது ஒரு இடத்துல ஈஸ்வர உவாச்சான்னு வரும். வியாசரை பற்றி சொல்லும்போது வியாச உவாச்சான்னு வராது, பகவான் உவாச்சான்னு வரும். அப்போ அங்கே வியாசர் பகவான். அதுக்கு அங்கம் இருக்கா அப்படின்னு உட்காந்து பண்டிதாலாம் எழுதுவா. ஆமாம், வியாசரும் பகவான் தான். வியாசாய விஷ்ணு ரூபாய அப்படின்னு சரஸ்நாமத்தில் விஷயத்தை எடுத்து கொடுத்து பகவானாக ஒருத்தன் இருக்கணும்னா அவனுக்கு 6 அங்கங்கள் இருக்கணும், 6 குணங்கள், ஷட் குணங்கள் இருக்கணும். ஷட் குணங்கள் இருந்தால்தான் அவன் பகவான். அப்படி இருந்துகிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா சிவனுக்கு அவதாரம் கிடையாது, லீலா அவதாரம் தான். சாதாரணமாக யார் எந்த தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணாலும் தந்து தான் வஸ்தி அப்படி தான் சொல்லணும். இதுதான் இருக்கிறதுக்குள்ளே வஸ்தின்னு தான் சொல்லணும். ஆனால் கூடவே என்ன பண்ணணும்னு கேட்டால் மற்ற தர்மமும் வசதியானதுன்னு சொல்லிட்டு நீ வஸ்தின்னு சொல்லணும். எந்து மட்டும்தான் வஸ்தின்னு சொன்னால் போயிடுச்சு. எந்து மட்டும்தான் வஸ்தின்னு அப்படி சொல்ல முடியாது. அதே மாதிரி அவதாரத்தில் கூட உண்டு. கிருஷ்ணனுக்கு அவதாரம் வேறு, ராம அவதாரம் வேறு, பரசுராம அவதாரம் வேறு. ஒவ்வொன்றும் அவதாரத்திலே எல்லாம் பகவானுடைய அவதாரம் தானே. இப்போ இருக்கவாலாம் ரொம்ப கில்லாடிகள், ஸ்மார்ட் பீப்புள், அவளுக்கு ஒரு மண்ணும் தெரியாது. அதனால் என்ன பண்ண, எல்லாம் நல்ல, எல்லாம் ஒன்று தான், எங்களுக்கு வித்தியாசமே இல்லை. உனக்கு எதை பற்றியாவது தெரிஞ்சாதானே, உனக்கு ஒன்றுமே தெரியாது, அதுக்காக நீங்கள் சும்மானா டபாச்சிக்கிற. நீ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டு ஒன்றுன்னு சொல்லணும்னா அத்வைத்தம் பூரதச ஏககா அப்படிங்கிற அந்த அத்வைத்த பரமானது தெரிஞ்சால்தான், பிரம்மம்னு என்னன்னு தெரிஞ்சால்தான், அதில் தான் பகவான் இருக்கான்னு தெரிஞ்சால்தான் நீ வழிபடுற ராமமும் நீ வழிபடுற கிருஷ்ணனும் இன்னொருத்தன் வழிபடுறதும் ஒன்றுங்கிற பாவம் வரும். இல்லைன்னா வராது. இல்லைன்னா பகவான்களுக்குள்ள வஸ்தி தாழ்த்தி, பகவான் நாமங்களுக்குள்ள வஸ்தி தாழ்த்தி, இது சாஸ்திரத்திலே இருக்குது.
அவதாரத்தை எடுத்துனீங்கன்னா பூர்ண அவதாரம்ன்ற ஒரு வார்த்தையை சொல்லுவோம். பூர்ண அவதாரம் எல்லாம் பூர்ண அவதாரம் இல்லை. மத்ஸ்ய அவதாரத்தை பூர்ண அவதாரம் சொல்ல மாட்டான். வாமன அவதாரத்தை பூர்ண அவதாரம் சொல்ல மாட்டான். நரசிம்ம அவதாரத்தை கூட பூர்ண அவதாரம் சொல்கிறது கிடையாது. கிருஷ்ண அவதாரத்தை மட்டும்தான் பூர்ண அவதாரம். பகவான் ஒருத்தன் தான் புருஷன் அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணன் தான் புருஷோத்தமன்னு சொல்லுவா. உடனே ராமன் இல்லையா அப்படின்னு கேட்டால் ராமனையும் ஏற்றுப்பா, கூட ஒரு வார்த்தையை போட்டு தான் ஏற்றுப்பா. ராமன் மரியாதா புருஷோத்தமன், கிருஷ்ணன் தான் புருஷோத்தமன். என்ன அந்த இடத்துல என்ன இருக்குது சொல்லு? ராமனை கும்பிடணும்னு சொன்னால் மரியாதை தேவை, கிருஷ்ணனை கும்பிடுறதுக்கு மரியாதை கூட தேவையில்லை. மரியாதை கூட தேவையில்லை. அவன் என்னுடையவன் அப்படின்னு நீ சொல்ல கற்றுனுட்டு அந்த அவன் என்னுடையவன் சொல்லணும்னா நம்பிக்கையோடைய உச்சம் எவ்வளவோ இருக்கணும். அப்போ சலனம் இல்லாமல் இருந்தால் தான் அது முடியும். இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்க பக்தி எல்லாம் பூரா சலன பக்தி. எல்லாம் பண்ணிட்டு இருப்பான், அவனுக்கு ஒரு கஷ்டம் வந்துடும், வந்தவன போய் எங்கேயாவது கையில் கட்டி வந்து நிற்பான், இல்லைன்னா இன்னொரு கோவிலில் போய் நின்றுட்டுருப்பான். அப்போ நீ இதை நம்பலேன்னு அர்த்தம். இதில் நாங்கள் இதையும் அதுவும் இருக்கட்டும், அதுவும் இருக்கட்டும்னா போயிடுச்சுன்னு அர்த்தம். அதுவும் இருக்குன்னா போயிடுச்சுன்னு அர்த்தம். அதனால இப்போ நம்ம எடுத்துட்டு இருக்க தர்மத்தை பார்க்கும்போது இந்த தர்மத்தை பகவான் போதேந்தாள் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்கிறார். இப்படி பூர்ண அவதாரம்னு சொல்கிற கிருஷ்ண பக்தி, ராம பக்தி, நரசிம்ம அவதாரத்தில் இருக்கிற நாம பக்தி எல்லாத்தையும் சொல்லிகிட்டே வரவர் ஒரு இடத்துல வரும்போது அழகாக ஒரு சொல்கிறார் ஒரு வார்த்தை. ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் பிறந்து இந்த லோகத்தை உஜ்ஜீவனம் செய்ய முடியவில்லை என்று கிருஷ்ணநாமமாகவும் ராமநாமமாகவும் அவதாரம் செய்தது. அவதாரம் என்னாலே நம்ம கையில் வச்சுட்டு இருக்க இந்த தர்மம் ஒரு பூர்ணமானது அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த பூர்ணமானதுங்கிறதுக்குள்ள காரணங்கள் என்னன்னு கேட்டால், எல்லா தர்மமும் ஏதாவது ஒரு நியமத்தை சார்ந்து இருக்கு, இது நியமம் சாராது இருக்கு, அதனாலேயே அது பூர்ணமானது அவதாரம். நேர கட்டுப்பாடு இருக்கிற தர்மங்கள் ஏராளம். நாமே கூட இங்கே காலையில் பிரபோதனம்னா ஒரு நேரம் வச்சுருக்கோம், காத்தால நிவேதனம்னா 11 மணின்னு வச்சுருக்கோம். அது வேற விஷயம். அது அந்த நிவேதனத்துக்கு, நாமத்துக்கு இல்லை. நாமத்துக்கு நேர கட்டுப்பாடு கிடையாது, காலம் இல்லை, தீட்டு கிடையாது. எங்கேயோ யாருக்கோ தீட்டு வந்துடுத்து அதனால நான் நாமம் சொல்லேன்னு சொல்ல முடியாது. அப்போ தான் அதிகமாக நாமம் சொல்லணும், அப்போ தான் அதிகம் நாமம் சொல்லணும். பாக்கி எதுவும் பண்ண முடியாது, இது பண்ண முடியும். இப்படி ஒவ்வொரு அங்கத்தையும் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அது பூர்ணமாக இருக்கு, பூர்ணமாக இருக்கு. ஏதோ ஆரம்பித்தோம், எப்படியோ நடந்தது, கதை கதையாக சொல்கிறோம். நம்ம மகாபரிவா தங்க காசு கொடுத்தா, வெள்ளி காசு கொடுத்தா, ஏன் நாம்ளே இது ஆரம்பித்தா என்ன அப்படின்னு நாமத்தை சேகரம் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது ஆரம்பம்தான். அது அத்தோடு நிற்கலை, அது அத்தோடு நிற்கலை. அது ஒரு தூண்டுகோலாக அமைஞ்சி வெறும் பழைய பேப்பர் சேர்க்குற வியாபாரியாக ஆகாமல், புதுசு புதுசாக நோட்டு போட்டு விற்கிற வியாபாரியாக ஆகாமல், அந்த நாமத்தையே ஆராதனை பண்ணுற அளவுக்கு தன்னை வடிவமைச்சிருக்கு, தன்னை வடிவமைச்சு வேறு எந்த சந்நிதிலையும் பார்க்க முடியாது, எந்த சந்நிதிலையும் பார்க்க முடியாது. அது கூட சொல்கிறது உண்டு. இப்போ இதெல்லாம் யாரோ எழுதினது இல்லையா? அந்த எழுதின வாழ்க்கை இப்போ யாருக்காவது தான் எழுதினதில் இருக்குன்னு இன்னும் எந்த இதில் இருக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவள் எழுதிந்து என்னத்துக்காக எழுதினா தெரியாது. அவர்களுக்கு என்ன கஷ்டம் இருந்ததோ, இல்லை கோரிக்கை இருந்ததோ, என்ன தேவை இருந்ததோ அதுக்காக எழுதிட்டா. ஆனால் அவளுக்கு எழுதினதை இன்னைக்கு பல பேருக்கும் நாமஸ்மரணத்தை கொடுத்துண்டு
நான் இருக்கேன் அப்படின்னு காப்பாற்றிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல தான் பிரச்சாரத்தை எப்படி வைக்கணும்னு சொன்னால், யாரோ எழுதின நாமத்தை இன்னைக்கு நாம் கொண்டாடுற மாதிரி நீ எழுதின நாமத்தை கொண்டாடுவா இல்லையா, அதனால் எழுது, அதனால் எழுது. இப்போ கூட நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு, நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக சொல்லணும். இந்த இடத்துல சொல்லலைன்னா நான் நன்றி கட்டுவேன், நான் போயிடுவேன். நான் அந்த மூலையெல்லாம் உட்காந்துருக்கிறேன் இப்போல்லாம். இந்த இடத்துல உட்காருல, இந்த இடத்துல உட்காந்து இந்த இடத்துக்கு ஒரு கெட்ட பேர் ஒன்று உண்டு. திடீர்னு கையில் கொண்டு எத்தையா நீட்டின்னு இருப்பான். அதனால் அங்கே போய் விடுறது. செவ்வாய் புதன் வியாழன், செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நடக்கும், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக. ஒரு சின்ன தடுமாற்றம் கூட இந்த பந்ததியை அவள் ஃபாலோ பண்ணுற அழகும் அப்படியே சும்மா தெல்லிய நீரோடை போல பார்க்கறதுக்கே அவ்வளோ சந்தோஷம். இங்கே ஆம்பளை எல்லாம் கூட இருந்து ஏதோ பண்ணும்போது தடுமாறுறால, ஒரு தடுமாற்றம் இல்லை. சும்மா அப்படி ஆரம்பித்ததுலேருந்து கடைசி வரைக்கும் கரெக்டாக சிஸ்டமேட்டிக்காக இதுக்கப்புறம் இது பக்கம் அவ்வளோ ஜோராக எப்படி. அதே போல் முன்னெல்லாம் என்னன்னு கேட்டால் என்னை சார்ந்து இருந்தது. இது என்னை சார்ந்து இருந்ததுனாலே நான் புஸ்தகம் போட போனால் புஸ்தகம் போட போயிடுவேன், நான் யாத்திரை போக போனால் யாத்திரைக்கு போயிடுவேன், நான் முகாமுக்கு போனால் முகாமுக்கு போயிடுவேன், பாக்கியெல்லாம் நின்றுடும். அப்படி இருக்கக்கூடாது இல்லையா? இப்போ எல்லாம் நடக்குது. எங்கேயோ போயிட்டு வந்தோம் கோவிந்தபுரத்தில், இப்போ நான் எந்த நேரமானாலும் நாம் நடக்கும். அங்கேருந்து 3 நாள் லீவ் போட்டு போயிருக்காதவருக்கு காஞ்சிபுரம் மடத்தில் போனால் இங்கே இருக்க நோட்டை வச்சுட்டு மகாபரிவார் எழுத்தா போல அந்த நோட்டை வச்சுட்டு 4 பேர் நாமம் சொல்கிறான். இவர் கொண்டு போய் கொடுத்தா அந்த நாமம் சொல்ல வச்சுருக்காரு. என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம் நடக்குது. அங்கே ஆதித்யாவிலே வீடு வீடாக போய் லகு பிரிஷ்டியை கொண்டு வச்சு பையன் கூட்டின்னு வரான் எல்லாரையும், வாங்கோ 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 வாங்கோ. அப்போ எல்லாம் நடக்குது. இன்னொரு இடத்துல யாத்திரை பிரியர், அவர் ஒரு பெரிய யாத்திரை பண்ணுறார், ஆச்சரியமான யாத்திரை பண்ணுறார், ஒரு கோவிலில் போய் பிரமாதமாக பண்ணுறார். அப்படி தானே எல்லாம் நடக்கணும் இல்லையா? ஒன்றுத்த பண்ணினா இன்னொன்று பண்ணக்கூடாது அப்படின்னு கட்டுத்திட்டம் என்னால் இருந்தது. இனியே இப்படி இருக்கணும், இனியே இப்படி இருக்கணும். ஒரே நேரத்தில் இன்றைக்கி இப்போ ஒருத்தர் வந்தார், இந்த அம்மா தான் கூட்டின்னு வந்தான். எனக்கு யார்கிட்ட கை காமிக்கிறதுன்னு தெரியல. அண்ணா கோமாவில் இருந்துருக்கார், இந்த மாதிரி பிளட் கேன்சர், எங்கள் ஆற்றுக்கு ஒரு பிரதிஷ்டை பண்ணி கொடுங்கன்னு. எனக்கு பதில் சொல்ல முடியல என்னால். ஏன் இங்கே பிரதிஷ்டைக்குள்ள ஆள் யாரும் இல்லை, நான் யாரை காமிப்பேன்? நான் சொன்னேன் இங்கேயே வந்தால் இல்லை ஆற்றுக்கு வரணும். சரி நான் யோசனை பண்ணி சொல்கிறேன். இப்போ வெளியில் டிமாண்ட் இருக்குது, இதன் மேலே மதிப்பு இருக்குது, இதன் மேலே நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையை கொடுக்க வேண்டிய இடத்துல நம்ம பூர்ணமாக இல்லையே, நம்ம பூர்ணமாக இல்லையே. பண்ண வேண்டாமா? யுக அவதாரம் இது, யுகத்தில் பகவான் நாமம். ஒரு காலத்திலேயே பகவான் நாமம் பக்கம் யாராவது திரும்புவாளா அப்படின்ற காலம் எங்களுக்கே சொல்லும்போது 2 பேர் 2 வார்த்தை சொல்லியிருக்கா. 2ஐயும் நான் கொஞ்சம் கூட அவள் சொன்னது அப்படியே ஏற்றுண்டு 37 வருஷம். இவர் சொல்லும்போது என்ன சொன்னார்? நீ நாமம் சொல்லு, ராமநாமத்துக்கு எல்லோரையும் கூப்பிடு, ஒருவர் கூட வரமாட்டார்கள், ஆனால் நீ நல்ல பிள்ளை, நீ நாமம் சொல்லு. ஆனால் இந்த வந்துட்டுருக்கா இல்லையா? இன்னைக்கு எல்லோரும் வந்துட்டுருக்கா இல்லையா? அதே போல் புஸ்தகங்களை பற்றி பேச்சு வரும்போது, புஸ்தகத்தை போகும்போது மகாபரிவா என்ன சொன்னால், இது யார் படிப்பான்னு போடுறேன்னு கேட்டுட்டு, ஒருத்தர் படித்தாலும் போதும் போதும், காப்பாற்று. இப்போ ஒரு பெரிய காரியத்தில் ஈடுபட்டுருக்கோம், பார்க்கறதுக்கு என்ன தோணும்? என் பேரில் பிரியம் உள்ளவா எல்லாரும், நான் இதிலேயே ஈடுபட்டுருக்கேன், உடம்பை வச்சுட்டு தானாக நடக்கும், இவர் ஏன் இவ்வளோ அவஸ்தைப்படுறார்? எமர்ஜென்சி, ஒரு எமர்ஜென்சி. காரணம் என்னன்னு கேட்டால், இத்தனை வருஷம் என் கூட நாமத்தை கூட இருந்தவாளுக்கு கூட புஸ்தகம் என்னன்னு அவ்வளோ தெரியாது. ஏதோ மாமா புஸ்தகம் போட்டு வச்சுருக்கார், ஏதோ அன்னதானம் பண்ணுறார் அப்படின்னு தெரியும். அப்படி இல்லை. அந்த புஸ்தகங்கள்லாம் எப்படி வந்து சேர்ந்தது, மகாபரிவா என்ன சொன்னால், ஒவ்வொரு புஸ்தகத்தை எடுக்கும் பொழுதும் என் மைண்ட் அங்கே போயிடுறது.
போகும்போது இப்போ இது ஒரு வாய்ப்பாக கிடைச்சிருக்கே, அதனால் இப்போ திடீர்னு திருப்பியும் இது எப்படியாவது இந்த முறை அதை ரிட்டர்ன் பண்ணுறதுல புஸ்தகம் போடுறதுக்காக இல்லை. யார்கிட்டையாவது காசு வாங்கி புஸ்தகம் போட்டால் கொஞ்ச நாள் அது செல்லு பிடிச்சி போயிடும். ஒருத்தன் கூட தீண்ட மாட்டான், தெரியும் எனக்கு. இந்த முறை அப்படி இல்லை. இந்த முறை எனக்குன்னு மனுஷா இருக்கா, குருநாதர்களுக்காக கொடுத்து விட்ட ஏராளமான கூட்டங்கள் இருக்குது. நம்ம சொல்கிற வார்த்தைகளில் நம்பிக்கை இருக்குது நிறைய பேருக்கு. அதனால் இதை காப்பாற்றணுங்கிற இந்த என்கிட்ட இருக்கு இந்த உணர்வு, அது எதெல்லாம் எப்படி காப்பாற்றுன்ற உணர்வு, அதை மெதுவாக நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இப்போது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அடுத்தது இந்த புஸ்தகங்கள் ஆங்காங்கே இருக்கும்படியாக பண்ணணும். அதுக்கு கூட்டமாக பிரச்சாரம். இப்போது புஸ்தகம் போடுறதில்லை, பிரச்சாரம். அரிய புஸ்தகங்கள், சனாதன தர்மம் பெரிவா என்ன அவஸ்தைப்பட்டிருக்கா, சொல்லவே சொல்கிறா இல்லையா? எங்கேயோ ஒருத்தன் என்னென்னமோ பண்ணிட்டு போகிறான், எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணுறான். அவன் பைபிளை கொடுத்து மாற்றிட்டான், பைபிளை கொடுத்துட்டு சண்டையெல்லாம் காமிக்கிறான் வீடியோவில். அவன் பைபிளை கொடுத்தா, நீ பகவத்கீதையை கொடுத்தான், நீ சிவபுராணத்தை கொடுத்தான். ஏன் விட்ட உன்னுடைய தர்மத்தை ஏன் விட்ட? இது நம்ம தர்மம், ராமநாமத்தை காப்பாற்றுறது மட்டும் இல்லை, சனாதன தர்மத்தையும் சேர்த்து காப்பாற்றணும். சனாதன தர்மத்தை காப்பாற்றுறதுக்கு பகவன் நாமத்தை போல சுலபமான வழி வேறு எதுவும் இல்லை. பாக்கி எல்லாத்துக்கும் அனுஷ்டான பரமானது, நியம பரமானது, நியமம் இல்லாதது இது அப்படிங்கிறதுக்காக உள்ள ஏராளமான புஸ்தகங்களும். ரெண்டாவது, அவரவர்கள் வழியில் போயிட்டு இருக்கா, இன்றைக்கும் இருக்கா. இன்றைக்கி நீ நாமமே சொல்லாமே தேவி பாகவதம் தான் படிப்பேன், தேவி மகாத்மியம் தான் படிப்பேன், இன்னொன்று. அப்போ அவர்களுக்கு நம்ம உதவி பண்ணணும். இன்றைக்கி வந்த புது புது புஸ்தகங்கள்லாம் தாறுமாறாக இருக்குது. நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி இருக்கிற சரியான புஸ்தகத்தை கொடுக்க வேண்டிய பொறுப்பு நம்மளுக்கு, சரியான பொறுப்பு நம்மளுக்கு. 4ஆம் வட்டத்தில் என்ன ஆயிடும்னு சொன்னால், இன்றைக்கி கோவில்களே, இப்போ இன்றைக்கி நீ பார்த்து, நேற்று ஒரு டாக் நடந்திருக்கு. நேற்று ஏதோ ஒரு புஸ்தகம் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கா. அந்த ரிலீஸ் பண்ண புஸ்தகத்தை அருமையாக பேசியிருக்கார் யாரோ ஒருத்தர், ரொம்ப அழகாக பேசியிருக்கார். அவர் சொன்னார், நம்ம கோவில்களுடைய வரலாறை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் வந்துடுத்து. எவ்வளோ திவ்ய தேசங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் அதுக்கு பின்னாடி இருந்து என்ன, அந்த கோவில்லாம் எப்படி இருந்தது, இப்படியெல்லாம் இந்த கொஞ்சம் காப்பாற்றி வைக்கலேன்னு சொன்னால், இப்போ போகிற போக்கில் இப்போ நடக்கிறத வச்சுட்டு இந்த கோவில்லாம் இவ்வளோதான்ட்டு புது வரலாறு வந்துடுத்தானா என்ன பண்ணுறது? புது வரலாறு வந்துடுமே, அப்படிதான். இப்போ எந்த கோவிலையும் எதுவும் இல்லையே. அப்போ பயிரை காப்பாற்றாமல் என்ன பண்ணுறது? பயிரை காப்பாற்றினா அது யாரும் சீன்றதில்லை, யாரும் படிக்கிறது. ஏன் அப்படி சொல்லணும்? ஒருத்தம் படித்தாலும் போதும். அப்படி நீங்கள் நிஜமாக கவலைப்படுறீங்கன்னு சொன்னால், ஒருத்தர் தான் படிக்கா, யாரும் படிக்கிறது இல்லைன்னா நீ அதிலேயே ஒழிஞ்சிக்கிற. நீ அந்த படிக்கிற ஒருத்தனாக இருந்துட்டு நான் 10 பேரை படிக்க வைப்பேன்னு சங்கல்பம் பண்ணிக்கோ. வாழ்நாள் நமக்கு கொஞ்ச நாள் தான். அருமையான தர்மம் கிடைச்சிருக்கு. அது 3 பிரிவாக ரொம்ப சுகமாக நடந்துட்டுருக்கு எல்லாம். இந்த சுகமாக நடந்துட்டுருக்கிறதுனாலே இப்போ என்னால் சாவகாசமாக எதையும் செய்ய முடியுது. தப்பாக நினைக்காதுங்க யாரும். இன்றைக்கோ நாளைக்கோ வந்து இதெல்லாம் சொல்லிடணும். இன்னும் மனுஷாக இருக்கா, இந்த குழந்தை இருக்கான், இந்த பையன் வந்து ஒரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை முன்னாடி வந்து டைமை ஸ்பேர் பண்ணுவான். இப்போ வரதே இல்லை. நான் வருத்தப்பட்டு கேட்குறேன், ஏன்பா இப்படி பண்ணிட்டேன்? நான் சொல்ல வேண்டியது நிறைய இருக்குப்பா, ஒன்னெல்லாம் நம்பி தானேப்பா நான் இருக்கேன். நான் கெஞ்ச வேண்டிய நிலைமையில் இருக்கேன். அவ்வளோ விஷயம் இருக்குது. நீ நினச்சி நான் எவ்வளோ வேணால் பண்ண முடியும். அப்போ நான் யார்கிட்ட போவேன்? என் எமர்ஜென்சி இஸ் டிக்ளேர்ட் ஆன் மீ. அதனால் இதுக்கு நான் கூச்சப்படலை. நான் செய்யலை இதை. அவன் தான் செய்கிறான்னு தெரியும், அவன் செய்வான்றது எனக்கு தெரியும். ஆனால் என்னால் அமைதியாக இருக்க முடியல. காரணம் சொல்கிறேன். இதை போல் சில புஸ்தகங்கள், ஒரு 2 இன்சிடெண்ட்டை மட்டும் இன்றைக்கி சொல்லி பூர்த்தி பண்ணுறேன். ஏன்னுட்டு காரணம் சொல்கிறேன். இங்கே எவ்வளோ பேருக்கு என் கூட இருக்கோ அவளுக்கு தெரியும். அதை தான் நான் இப்போ மகேந்திரகிட்ட சொல்லியிருக்கேன். ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் போட்டுன்னு சொல்லியிருக்கேன். இன்றைக்கி நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன். நான் ஒரு யாத்திரைக்கு போனேன், ராமேஸ்வரம் யாத்திரைக்கு. எல்லோரும் வந்துருந்தான். இந்த ராமேஸ்வரத்தில் பூஜை பண்ணுறவா எல்லாரும் மராட்டிக்காரர்கள் தான். இங்கே இருக்கவாளுக்கு இல்லை, அந்த உரிமை அவளுக்கு தான் இருக்குது. எப்படி பத்ரி சேத்திரத்தில் கேரளாவிலேருந்து இருக்கவாளுக்கு தான் உரிமையோ, அதே போல் அவளுக்கு தான் உரிமை. அதில் ஒரு பெரியவர் இருந்தார். அவர் என் பேரில் ரொம்ப பிரியப்பட்டார். அவர் எங்கள் கிட்ட இருந்து நான் வந்து அப்போ எனக்கு கால் நடக்க முடியாமல் போயிடுச்சு. அதனால் யாத்திரை போயிட்டு அங்க பிரதட்சணம் பண்ணேன்.
அப்போ நமஸ்காரம் பண்ணக்கூடிய அளவிலையாவது இருந்தது. அப்புறம் அதுவும் முடியாமல் போயிடுச்சு. அப்போ என்கிட்ட ரொம்ப பிரியமாக வந்து பேசினார். அவர் சிருங்கேரி மடத்தை பார்த்துக்கிறவா எல்லோரும் தனியாக ஒரு மீட்டிங் ஒன்று 1000 கோடி அங்கே கொண்டு வரேங்கிறதுனால தனி மீட்டிங் ஒன்று போட்டோம். போடும்போது நான் சொன்னேன், உங்களெல்லாம் நான் ரொம்ப தொந்தரவு பண்ணுறேன், நீங்கள்லாம் நிறைய காரியத்தில் ஈடுபட்டுருக்குவா, உங்களுக்கு அவகாசமே இருக்காது அப்படின்னும் போது எங்கள் பெரியவர் சொன்னார், நீங்கள் வேறு சும்மா இருங்க, நீங்கள் எங்களை தேடி வருது, நாங்கள் தினம் காத்தாலையும் சாயங்காலம் வரைக்கும் பாவத்தையே பண்ணிட்டு இருக்கோம். அப்படி சொன்னார், ஓப்பனாக சொன்னார், பாவத்தையே பண்ணிட்டு இருக்கோம், எங்களுக்கு 1000 கோடி நீங்கள் கொண்டு வரீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஏன் வீண் கவலையெல்லாம் பண்ணுறீங்க, எதுவாக இருந்தாலும் நாங்கள் பண்ணிடுவோம், ரொம்ப அருமையாக பண்ணுறோம். நான் கேட்டேன், 1000 கோடி உள்ளெல்லாம் போக முடியாது, எதுவும் வண்டியெல்லாம் உள்ளே போக முடியாது, ராஜ வீதியில் போக முடியாது, கொண்டு இறக்கிறதுக்கு மட்டும்தான் பர்மிஷன் வாங்க முடிஞ்சுது. நான் அவகிட்ட கேட்டேன், இந்த இதில் வந்து ஒரு 100 கோடியாவது எடுத்து ராமேஸ்வரம் மூர்த்தியை ராமநாத சுவாமியை வலம் வர மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டான். ஒரு யாத்திரையிலே பண்ணிட்டான். அவர்கள் அடிக்கடி என் கூட பெரிய தெரிந்தவர் அவர் என்கிட்ட ஒன்று சொன்னார், எனக்கு நீ ஒரு காரியம் பண்ணி கொடுக்கணும். என்ன சொல்லுங்கோ, நீ புஸ்தகம்லாம் போட்டுருக்கேன், பார்த்துட்டுருக்கேன், நான் ஒரு புஸ்தகம் தரேன், அதை சம்ஸ்கிருதத்துலேருந்து தமிழ் பண்ணி எனக்கு போட்டு கொடுங்கம்மாம்மா பண்ணுறேன். கமலாகரகான்னு ஒரு புஸ்தகம். அது என்னன்னா, பிராமணர்களுக்கு பிண்டம் போடுறதுக்கெல்லாம் என்ன வழிமுறைகள் உண்டோ அதே மாதிரி எல்லாருக்கும் உண்டு. இங்கே ராமேஸ்வரத்தில் நம்மளை காட்டிலும் இதனால் நிறைய நம்பிக்கையோடு வருவோம். அவர் அந்த புஸ்தகத்தை போடும்போது சொல்லிட்டு போது எனக்கு தெரியல, நிறைய புஸ்தகம் போட போகிறாருன்னு நினச்சிட்டேன். எல்லாம் போட்டு முடிஞ்சோன்னா, மாமா எவ்வளோ காப்பி மாமா பிரிண்ட் பண்ணணும், எனக்கு ஒரு 15 காப்பி தூக்கி ஆடி போட்டது 68,000 ரூபா செலவு. என்ன மாமா இப்படி சொல்கிறேன் இல்லைங்கன்னு. அப்போ அவர் சொல்கிறார், இங்கே வரவாலாம் நம்பிக்கையோடு வரா, எங்கள் சிஷ்யங்கள்லாம் ஒரு 15 பேர் இருக்காங்க, கொள்ளையாக பணம் வாங்கிக்கிறாங்க, ஒரு மந்திரம் கூட சொல்கிறது இல்லை. கேட்டால் எங்களால் அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் மராட்டியில் இருக்குது, சம்ஸ்கிருதம் இருக்குது, எங்களால் முடியாதுன்னு. நீ தமிழ் போட்டு கொடு, ஏதாவது 4 மந்திரமாவது சொல்லட்டும். போட்டு கொடுத்தேன், கமலாகரகா போட்டு கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவர் இன்னொன்று கொடுத்தார், ரொம்ப ஆச்சரியமான புஸ்தகம், பிரம்ம கர்ம சமுச்சயான்னு சொல்லிட்டு மராட்டியிலேருந்து சம்ஸ்கிருதத்துக்கு வந்திருந்தது. அதை என்னை தமிழ் படுத்த சொன்னார். புஸ்தகம் நல்லா இவ்வளோ பெரிய தடி. அதில் என்ன இருக்குது தெரியுமா, 365 நாளும் அதை தவிர ஒரு பிராமணனுக்கு வாழ்க்கையில் என்னெல்லாம் அவன் பண்ணணும் அப்படிங்கிற அவ்வளவும் இருந்தது. அதை கொடுத்தான். அதை மயிலாப்பூரில் ஒருத்தர்கிட்ட கொடுத்து நான் டிடிபி பண்ணி நம்ம பிரம்ம வித்யா மாமியை கொண்டு ப்ரூஃப் பார்த்து 2.25 வருஷம் பாடுபட்டு இந்த புஸ்தகத்தை ரெடி பண்ணிவிட்டு, மாமா எத்தனை காப்பி வேணும், ஒரு 5 காப்பி கொடு. செலவு என்ன தெரியுமா, 1,72,000 ரூபா. இப்படி பெரியவாள்லாம் வந்து ஒரு பக்கம் நல்ல விஷயத்தை கையில் வச்சுட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாமல் அவஸ்தையில் இருந்துட்டு, வாழ்க்கையை வாழ்ந்துட்டு, பணத்துக்கு குறைவில்லாமல் இருந்துட்டு, மனசில் நிம்மதியற்று இருக்கிற விஷயங்கள் ஏராளம். அதில் நம்மக்கிட்ட வந்திருக்க விஷயங்களும் ஏராளம். இப்போ அந்த 2 புஸ்தகத்தை நம்ம போடணுமா வேண்டாமா சொல்லுவோம். இப்போ இல்லை, அந்த புஸ்தகம் போடணுன்னா யார் வாங்குவா? இந்த 365 நாளில் நான் அதை இங்கே வச்சுருந்தேன். நம்ம நாராயண கணேஷ் வருவார், அதை பார்த்துட்டு ராதாகிருஷ்ணன் வந்தவொடனே அவர்கிட்ட பாருங்க, தொட்டுக்குங்க, போதும், பிடிச்சா பயம் வந்துடும். நம்ம வாழ்க்கை மேலே நமக்கு பயம் வந்துடும். அவ்வளோ விஷயங்கள் நம்ம பெரியவாள்லாம் பண்ணியிருக்கோம், அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கோம். நான் என்ன சொல்கிறேன், நம்ம அதை ஃபாலோ பண்ண வேண்டாம். இப்படி ஒன்று இருக்குன்னு அது காப்பாற்ற வேண்டாமா? இப்படி ஒன்று இருக்குது. அவன் ஓட்ட சைக்கிள் எல்லாம் வச்சுட்டு எக்ஸிபிஷன் நடத்துகிறான், ஓடி போயிட்ட காரெல்லாம் வச்சுட்டு எக்ஸிபிஷன் பண்ணுறான், என்னெல்லாமோ உபயோகம் இல்லாதெல்லாம் வச்சு எக்ஸிபிஷன் பண்ணிட்டு இருக்கான். கவர்மெண்ட்டே அது மாதிரி எக்ஸிபிஷன்லாம் பண்ணி நடத்தின்னு வருது. நம்ம பண்ணக்கூடாதா? நம்ம எப்படி பண்ணுறது சொல்லி பார்ப்போம். அதுக்காக தான் சில விஷயங்களே எனக்கு முன்னாடி மறைஞ்சிடத்துக்கு முன்னாடி சொல்லணுங்கிறதுக்காக இருக்க அர்ஜென்சி. எப்படியே எனக்கு ஒன்றும்
எதுலேயும் அர்ஜென்சி இல்லை. எனக்கு நல்லா தெரியும் எதை எவன் எப்போது நடத்துவானோ அப்போ தான் நடத்துவாங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். என் மேலே நீங்கள் வச்சுருக்கின்ற கரிசனத்துக்கு உங்களுக்கெல்லாம் நான் பெரிய நன்றி சொல்கிறேன். ஆனாலும் இந்த தர்மங்களை காப்பாற்றுறதுக்கு சில விஷயங்களை அவசரமாக நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கேன். அதில் உங்களுக்கெல்லாம் ஏதாவது கஷ்டம் இருந்தால் தயவுசெய்து என்னை மன்னிச்சுக்குங்கன்ட்டு பிரார்த்தனை பண்ணி கேட்குறேன். ராம 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 ராம.